இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை கடவுள் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே இதோ இந்த இறைவார்த்தைக்காக ஏங்கி தவித்து தாகத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவரை இந்த இறைவார்த்தையின் முன்னால் ஜெபித்து கொண்டிருந்த மக்கள், ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கின்ற மக்கள், ஆண்டவரை இவர்களை ஆசீர்வதியும், உம்முடைய அருள்வரத்தால் நிரப்பும். இறைவார்த்தையின் வெளிச்சத்தை தந்து இந்த மக்களை பாதுகாத்து வழிநடத்தும். இவர்களுடைய இன்றைய நாளிலே தொடங்கவிருக்கின்ற வாழ்க்கை உமக்கேற்ற அன்பு சமூகமாக இவர்கள் வாழ்வதற்கும், நல்ல மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ்வதற்கும், இன்றைய நாள் இவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களை, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. ஆமோத்சின் மைந்தர் எசாயா வாயிலாய் ஆண்டவர் பேசி, நீ போய் உன் இடையிலிருந்து சாக்கு உடையை களைந்துவிடு, உன் கால்களிலிருந்து காலணிகளை கழற்றிவிடு என்று கூறினார். அவரும் அவ்வாறே செய்து ஆடையின்றி வெறுங்காலோடு நடம் ஆடினார். தியாகத்தோடு கடவுளிடம் மன்றாடுபவர்கள், சாக்கு உடை உடுத்தி ஜெபிப்பவர்கள், கால்களில் காலடிகள் இல்லாமல் தியாகத்தோடு ஜெபிப்பவர்கள் கடவுளின் இரக்கத்தை கண்டடைவார்கள். தியாகத்தோடு 3 ஆண்டுகள் எசாயா ஜெபித்தார். ஒரு நோக்கத்துக்காக அவர் ஜெபித்தார். இறுதியில் அந்த நோக்கம் நிறைவேறியது. உண்ணாமல் நோன்பிருந்து இறைவேண்டல் செய்பவர்கள், அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சாதிக்கிறார்கள். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்ற யாக்கோபை போன்று உபவாசம் இருந்து நோன்பிருந்து கடவுளை முருக பற்றி கொண்டு தங்களுடைய மன்றாட்டுக்களை அவரிடம் ஏறெடுக்கின்றார்கள். உறுதியோடும் திடமான மனதோடும் ஜெபிக்கின்ற மக்கள் தடுமாற மாட்டார்கள், அதை கண்டடைவார்கள். இவர்களால் கடவுளின் இதயத்தை அசைக்க முடியும். காரணம் என்னவென்றால், கடவுளின் அருள் இவர்களுக்கு கிடைக்கும். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றதா? உறுதியான மனநிலையோடு நோன்பிருந்து கடவுளின் இரக்கத்துக்காக மன்றாடி நீங்கள் இரக்கத்தை பெற்ற அனுபவம் உண்டா? அது வேண்டுமென்றால் தொடர்ந்து நம்பிக்கை தளராமல் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து கடவுளுடைய சந்நிதியிலே அவருடைய பாதத்திலே அமர வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.